இப்பொழுது வேதத்துக்குள்ளே போகலாம். வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாதம் தொடங்கியிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். டு நாட் ஸ்டாப், கீப் மூவிங். நிற்காமல் நடந்து கொண்டிரு, நகர்ந்து கொண்டிரு. நகரும் பொழுது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கவசத்தையும் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நடக்கிற போது நம்ம நடக்கிறோம் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் விழுந்து விழுந்து நடப்பீங்க அப்படின்னா உங்களை பார்க்குறவங்க என்ன நினைத்துக்குவாங்கன்னா, இவன் பாவம், இவன் நடந்து அந்த ஓட்டத்தை முடிக்கவே முடியாது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நன்காய் தொடங்குகிறார்கள். ஆனால் அவங்க அடைய வேண்டிய லக்கு அல்லது ஒரு காரியத்துக்குள்ளே ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து கரம் பிடித்து நடத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே விழுந்து 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 சேர வேண்டிய இடத்தை சேராமல் போய்விடுகிறார்கள். முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்னா, தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக. ஏன்னா, நீங்கள் பிசாசை குறித்து நன்கு தெரிந்து கொள்ள வேண்டிய எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 verse 10 and 11 பார்க்கலாம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதல்ல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நம்ம என்ன பண்ணுமா, பலப்படணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் எதுக்கு பயன்பட வேண்டும் என்றால், அடுத்த வசந்த வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இங்க பாருங்களேன், நமக்கு எதுக்கு தெரியுமா திராணி இருக்கணும்? பிசாசுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்பதற்கு என்ன வேணுமா, திராணி இருக்கணும். சிலர்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க வச்சுங்களேன், உனக்குலாம் திராணிக்குதாடா சண்டை போகிறதுக்கு அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கடைசி வரைக்கும் அந்த சண்டையை ஜெயிக்க முடியுமா, அல்லது கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தில் உன்னால் போராட முடியுமா? இந்த குத்து சண்டை பார்த்துருப்பீங்க, பாக்ஸிங்கு. இந்த பாக்ஸிங்கில் ஒவ்வொரு ரவுண்டாக போய்கிட்டே இருக்கும். என்னதான் நாக் அவுட்டாக இருந்தாலும் போராடுகிற 2 பேரும், சண்டை போடுற 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ரவுண்டு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதிகபட்சமாக 12 ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பாயிண்ட் விதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஜெயிச்சான் தோத்தான்னு கொடுத்துருவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி அல்ல. தினந்தோறும் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நமக்கு என்ன பண்ணுறான் பிசாசு, நம்மளுடைய வாழ்நாளோட எத்தனாவது நாள் என்று எண்ணி அத்தனாவது ரவுண்ட் அவன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணி விடுவான். ஆனால் அந்த நாள் முடியும் பொழுது நம்ம அந்த போராட்டத்தில் அவனை ஜெயிக்கிறோமா, அதிகமான பாயிண்ட் எடுக்கிறோமா, ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா, அல்லது பரிசுத்தாவியானவர் நமக்காக யுத்தம் செய்கிறாரா, அல்லது நம்ம அதில் தளர்ந்து இழந்து விடுகிறோமா, அல்லது அங்கேயே விழுந்து விடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க காலையில் எழுந்த உடனே நல்ல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எடுத்த உடனே ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும், பிசாசை கட்டுறேன். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, பிசாசை கட்டுறேன். ரொம்ப நல்ல ஜெபம் தான் அது, அருமையான ஜெபம், அருமையான ஜெபம். பிசாசை கட்டுவது என்பது ஒரு அருமையான ஜெபம். ஏனென்றால் பிசாசை கட்டுவதற்கு என்ற வல்லமை நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். வாயின் வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரிக்கட்டும். ஆனா கட்டி முடிச்சு ஜபம் முடிச்சு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணுவான், பிசாசு கட்ட அவுக்கப்பட்டு உங்களை எதிர்த்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், காலையில் தொடங்குற சண்டை மாலையில் அவன் ஜெயிக்கிறானா நம்ம ஜெயிக்கிறோமான்ற ஒரு போராட்டத்தில் நின்று விடும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நம்ம அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். You have to know all the tricks that Satan brings in our life. நம்ம நவுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லுகிறோம் அப்படின்னா அவனுடைய வழிகளையும் அவனுடைய எல்லா தந்திரங்களையும் அறிந்து கொண்டு வாழ வேண்டியது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. பிசாசு இப்படி தான் வருவான்னு சட்டமே கிடையாது. சட்டமே இந்த ரூபத்தில் தாங்க வருவான். அவனுக்கு 2 கொம்பு இருக்கும்.
5 கை இருக்கும், 6 கை இருக்கும், 5 கையில் 6 கை இருக்கும். பெரிய ஆளா வந்து நிற்பான், உங்களோட சண்டை போடுவான். 2 கையில் உங்க கழுத்தை பிடிச்சிக்கின்னு ஒரு கையில் வயிற்றுல குத்துன்னு குத்துவான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிசாசு அப்படிலாம் சண்டை பண்ணணும்னு அவசியம் ரூலே கிடையாது. அவன் தந்திரமாக தான் எல்லா காரியமும் செய்கிறவனாய் இருக்கிறான். அதில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 6:12 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இங்க பாருங்களேன், நம்ம எதெல்லாம் சண்டை போடுகிறோம் அப்படின்றத நல்லா யோசிக்கணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல. சில நேரத்தில் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம் நம்ம சண்டை எல்லாம் மாம்சத்தோட போடுகிறோம் அல்லது ரத்தத்தோட போடுகிறோம் அப்படின்னு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, நமக்கு போராட்டம் எல்லா வழியிலும் இருக்குங்க. சரீரத்தில் இருக்கு, ரத்தத்தில் இருக்கு, வானத்தில் இருக்கிற எல்லா லோகாதிபதிகள்கிட்ட இருக்கு, எல்லா துரைத்தனங்களில் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கு. இப்பிரபஞ்சத்தோட எல்லா காரியத்திலையும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா, நான் முடிக்கும் பொழுது சொல்லுகிறேன் உண்மையான பலன் என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ பலன் உள்ளவர்களா இல்லை அப்படின்னா இவ ஏதாவது ரூபத்தில் உங்களை தகர்த்து விழுத்து விடுகிறவனா இருக்கிறான். அவன் அடிக்கிற இடம் எது தெரியுமா? மாம்சத்தோட ரத்தத்தோட தான் அவனுடைய போராட்டமே இருக்கும். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கலங்க, இல்லை எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. யோபு 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். இங்க பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் மேல மாத்திரம் உன் கைய. இப்போ யோபுக்கு எங்க பிரச்சனை வந்தது? மேஜர் பிரச்சனை எங்க வந்தது? அவனுடைய சரீரத்தில் தான் வந்தது. அவனுடைய ஆஸ்தி போச்சு, அவன் பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அவன் அதை குறித்து பெருசா எண்ணவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்ட்டான். ஆனா அவனுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு அவனுடைய சரீரத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கி விட்டான். ஆனா இங்க என்ன சொல்லுகிறது வேதவசனம்? உன் கையை அவன் மேல மாத்திரம் தொடவே கூடாது. நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் ஆகிவிட்டால் ஆண்டவரின் சரீரத்தை ஆரோக்கியமாய் வைப்பார், நிச்சயமாய் வைப்பார். எந்த மாற்றமும் இல்லை. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் அவர் நம்மளுடைய காயங்களை கட்டுகிறவர். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா முதல்ல தெரிஞ்சுக்கணும், காயம் ஆகுவது எங்கே ஆகுகிறது என்றால் சரீரத்துல தான் காயம் ஆகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாக வேண்டும் என்றால் உன் சரீரத்தில் ஏற்படுகிற காயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய தழும்புகளால் நம்ம குணப்படுத்த வேண்டும் என்றால் காயம் சரீரத்தில் தான் வரும். ஆனால் ஆண்டவர் யோபுக்கு அதிகாரம் கொடுத்த, பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்த யோபை தொடுவதற்கு அவன் சென்ற பொழுது அவனை தொடாத அப்படின்னு சொன்னது ஒண்ணுதான், அவன் ஆத்துமாவை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் இந்த பூமியில வாழற வரைக்கும், ஆண்டோடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிற வரைக்கும் நமக்கு சரீரத்துல மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். என்னங்க நல்லா தாங்க ஜெபம் பண்ணாங்க, நல்லா பைபிள் வாசி, நல்லா விசுவாசியா இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு சுகர் வந்துச்சு. திடீர்னு அது திடீர்னுலாம் வரல. பிசாசு முதல்ல அடி வைப்பான். நீ அங்கே கவுறியான்னு பார்ப்பான், நீ அங்கே ஆண்டவர் விட்டு விலகுறியான்னு பார்ப்பான், நீ அந்த இடத்துல நின்றுறியான்னு பார்ப்பான். நீ அதையும் தாண்டி உனக்கு எவ்வளோ சரீரத்தில் வியாதிகள் இருந்தாலும் எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன்னு ஒரு படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீ நகர ஆரம்பிக்கும் பொழுது அவன் அடுத்த ஸ்டாண்ட் ஆஃப் ஃபைட்டுக்குள்ளே அவன் போக ஆரம்பிப்பான். முதல்ல அவனுடைய ஆயுதனத்திரமா நம்ம சரீரத்தை தொடுவது தான். சரீரம் என்பது நம்மளுடைய அழிந்து போகிற ஒரு காரியம். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:50 பார்க்கலாம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இங்க பாருங்களேன், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அதனால நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன், இந்த மாம்சத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படவே கூடாது. when you are walking on a spiritual move,
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நகர்ந்து கொண்டு போகும்பொழுது இந்த மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நீங்க போகும்பொழுது இந்த கூட்டை விட்டு நம்மளுடைய ஆத்மா வெளியே போகும்பொழுது அது இளைப்பாற ஸ்தலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாய் இருக்கும். அப்ப இந்த சரீரம் ஒன்றுக்குமே உதவாத சரீரம். அதனால பிசாசு உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் கொண்டு வந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாதா, அந்த இடத்துல தளர்ந்து போய் விடக்கூடாது, அந்த இடத்துல சோர்ந்து போய் நின்று விடக்கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம ஆத்மாவில் என்ன ஆகணும், பலப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏங்க நீங்களாம் திடீர்னு ஆண்டவர் நல்லா தேர்ந்தெடுத்திருந்தீங்க, ஆண்டவர் பின்பற்றுறீங்க, திடீர்னு ஆண்டவர் விட்டு விலகிற மாதிரியே இருக்குதே அப்படின்னா நிறைய காரணம் இருக்கும். கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், தலை வலி வரும், வயிற்று வலி வரும். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வரும், தெரியுமா உங்களுக்கு? மற்ற நாள்லாம் வரவே வராது. திங்கக்கிழமை முதல் சனிக்கிழமை ராத்திரி 12 மணி வரைக்கும் பிசாசு உங்க உடம்பை ஆரோக்கியமாய் வைத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை உள்ள குடியிருக்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீ இங்கே வந்துடக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்க கூடாது என்பதுக்காகவே சரியா ராத்திரி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. அப்போ தொடங்கி கரெக்டாக 10 மணி வரைக்கும் சண்டை போட்டுனே இருப்பான். ஏன்னா 10 மணிக்கு நாங்கள் சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவோம் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது, பிரயோஜனம் இல்லைன்றது அவனுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ. சில விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா நினச்சிக்குவாங்க, நம்ம 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு போனால் கூட பரவாயில்லன்னு. அவனுக்கு நல்லா தெரியும், உன்னை 9:30 மணிக்கு அனுப்புனா 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, நீ போய் வேடிக்கை பார்த்து வர போகிறேன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, உன் சரீரத்தோட உன் ரத்தத்தோட போராட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நம்மளுடைய போராட்டம் எங்கே இருக்கிறதா, அது அதிகாரத்துக்கும் பிரின்சிபாலிட்டிஸ்க்கும் பவருக்கும் எதிரானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கு 4:4-6 பார்க்கலாம். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவன் மனுஷன் கூட எல்லாம் போராடுறவன் கிடையாது. முதல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலர்லாம் வந்து டைரெக்டாக சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கும் பிசாசுக்கும் நைட்டெல்லாம் ரொம்ப சண்டை, பிசாசு கூட சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு நீங்கள் ஏசுநாதரும் கிடையாது, அதை கேட்டுன்னு உட்காந்துக்கிற நானும் ஏசுநாதரும் கிடையாது. சும்மா ஒரு கனவுல வந்து பிசாசு ஒரு மிரட்டினாலே முடிஞ்சு போச்சு. ஒன்றில் நல்லா தூங்கும் போது ஒரு பாம்பு உங்களை படத்து கொட்டுற மாதிரி இருந்தால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சது அந்த ராத்திரி. அன்னைக்கு வரும் பாருங்க இயேசு ரத்தஞ்சியம், விடிஞ்சு சூரியன் தலைக்கு மேலே வர வரைக்கும் இயேசு ரத்தஞ்சியம் வாயிலிருந்து போவே போவாது. அவன் ஒரு படம் காட்டுறதுக்கே இவ்வளோ பயந்துருவோம் நம்மளாம். இப்போ ஆண்டவர் வாழ்ந்த பொழுது இயேசு இடத்துல அவன் போய் அவனுடைய பவரை எக்ஸிக்யூட் பண்றான் பாருங்க. அவனுடைய வல்லமையும் அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தையும் அவன் யாருக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுறான் காட்டுறான் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட டைரக்டாக காட்டுறான். ஏனென்றால் அவனுக்கும் தெரியும், இயேசுக்கும் தெரியும் இந்த பூமி வார்த்தையினால் உண்டு பண்ணப்பட்டது என்று. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவன் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் நினைவு கூற வேண்டும். நம்ம நினச்சி கொள்ளுகிறோம் இந்த பூமியில் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பூமியில் உன்னை விட என்னை விட அதிக பவர் பிசாசுக்கு இருக்கிறது. அவனை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இந்த போராட்டங்கள் எல்லாம் சாதா ஃபர்ஸ்ட் நாக் அவுட்லேயே அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அடியிலே அடிச்சு போட்டு போயிடலாம். உலகத்தில் மிக சிறந்த குத்து சண்டை வீரன் ஒருத்தன் இருந்தான். டிக்கெட் வாங்கி போய் உட்காரத்துக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு போயிடுவானாம். தெரியுமா உங்களுக்கு? மைக் டைசன் என்று சொல்லுகிறார். நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்க வச்சிங்களா, $5000 அந்த காலத்தில் ஒரு டிக்கெட்டு. 5-8 எவ்வளோப்பா, 4 லட்சம் ரூபாய் டிக்கெட்டு. 4 லட்சம் ரூபா கொடுத்து அந்த குத்து சண்டை போட்டியை பார்க்கணுன்னு நீங்கள் உங்கள் சீட்டை தேடி உட்காரத்துக்கு முன்னாடி அவன் கார் எடுத்துக்கு வீட்டுக்கு போயிடுவான். ஏன் தெரியுமா? பந்தயம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தை தான் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எப்படி தெரியுமா? பிசாசு அவனுடைய தந்திரங்களை கொண்டு வரும் போதே ஒரே அடியில் அவனை நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணோம், போய்கிட்டே இருக்கணும். அவன் எழுந்து நிற்பதற்கு முன்பதாக, அவன் சுய நினைவுக்கு வருவதற்கு முன்பதாக நம்ம அடுத்த நாளுக்கு அடுத்த சண்டைக்கு ஆயத்தமாய் நிற்க வேண்டும்.
இன்றைக்கு இயேசு வாழ்ந்த பொழுது இயேசுகிட்டே போய் சொல்றான் பாருங்க, இங்க பார்க்கறது எல்லாத்தையும் நான் யாருக்கு வேணா கொடுப்பேன். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குதான்? அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், இந்த பூமியில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா யார் கொடுத்தது? உலகத்தின் பார்க்கறது எல்லாம் என் வீட்டில் இருக்குதுங்க, என் வீட்டில் இல்லாதே எதுவுமே இல்லை அப்படின்னா நல்லா யோசித்து கொள்ளுங்க, உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சரியானதை செய்வார். அதிகமாகவும் செய்ய மாட்டார், குறைவாகவும் செய்ய மாட்டார், சரியா செய்கிறவர். 3 வேளை சோறு நீ சாப்பிட்றனா 3 வேளை சோறு தான் உன் வீட்டில் இருக்கும். 4 வேளை சோறுக்கு நீ ஆசைப்பட்டாலும் கிடைக்காது. ஏன்னா ஆண்டருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு 4 வேளை சோறு சாப்பிட்டானா அவனுக்கு சுகர் வந்துடும், பிபி வந்துடும், கூடவே மாத்திரையும் வரணும். அதனால 3 வேளையை அவனுக்கு கொடுப்போன்னு ஆண்டர் தீர்மானிப்பார். ஆனால் நம்ம தான் வீணா போய்விடுவோம். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளு, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, நமக்கென்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே செல்லுகிற வரைக்கும் இந்த இடம் டெம்பரவரி தான். பரதேசிகளை போல, நாடோடிகளை போல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நீ பார்க்கறது எல்லாத்தையும் தரத்துக்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அவனுக்கு மட்டும்தான். ஆனா ஆண்டவர் அவனை அழகா மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், உன்னதத்தில் இருந்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். அப்படிப்பட்ட பலன் தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:14 வாசிக்கலாம். 14:3-14 2 Corinthians. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இங்க பாருங்களேன், காரியம் என்ன தெரியுமாங்க? பவர்ஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸும் அந்தகாரத்துக்குரிய அந்த காரியங்களை பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் மனசை கடினப்படுத்திடுவான். எப்படி கடினப்படுத்துவான் தெரியுமா? நீ பழைய ஏற்பாட்டின் காலத்தை பாசி. மோசேயை விட பெரிய ஆள் யாரு? மோசேயை விட அற்புதங்கள் செய்த திரளான அற்புதங்கள் செய்தது யாரு? உண்மையிலே இயேசு கூட அவ்வளவு பெரிய அற்புதம் செய்யல. இயேசு அதிகபட்சம் என்ன தெரியுமா அற்புதம் செஞ்சாரு? 5000 பேருக்கு. மோசே எவ்வளவு பேருக்கு சோறு போட்டான் சொல்லுங்களேன்? ஏறத்தாழ 20 லட்சம் பேருக்கு சோறு போட்டான் வனாந்திரத்தில். அவன் போடல, ஆண்டவர் தான் செஞ்சார். ஆனா அவன் என்னவா இருந்தான்? கருவியா இருந்தான். இப்போ நிறைய திருச்சபைகளிலேயும் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்க வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லுகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லி பிசாசனத்தை பண்ணுவான். இருதயங்களை கடினமாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு எந்த முக்காடும் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னு, இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி வாசிப்போம் அப்படின்னா ஒரு பெண்கள் கூட இங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? நீங்களாம் வெளியே இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு? பாவப்பட்ட பாக்கியவான்களான ஆண்கள் மாத்திரம்தான். ஆமாம், அது ஒரு நல்ல வார்த்தை இல்லை அது. அப்போ ஆண்கள் மாத்திரம் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லா திருச்சபையிலும் அதிகமாக இருப்பது யாரு? அப்போ இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமாங்க? எப்பவுமே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குழப்பிக்குவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு கிருபையாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் அருளுகிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் அருளும் பொழுது என்ன நம்ம பண்ணணும்? நம்ம பழைய ஏற்பாடு தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. இட்ஸ் அ புக் ஆஃப் ஹிஸ்டரி, இட்ஸ் அ புக் ஆஃப் லா, இட்ஸ் அ புக் ஆஃப் பொயட்ரி, எல்லாம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப மேன்மையாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் இன்னும் பழைய ஏற்பாட்டின் காலத்துடைய சம்பிரதாயத்திலையும் சடங்குகளையும் மாட்டிக்கொண்டு கிறிஸ்துவோடைய உண்மையான நோக்கத்தை அறியாதபடி பிசாசனத்திரமா பண்றான். இருதயங்களை கடினமாக்கி கொண்டே இருக்கிறான். இருதயத்தை கடினமாக்குவது எப்படி கடினமாக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆகிறது. அவங்களுக்கு ஒரு வசனம் கிடச்சிரும் தெரியுமா? அவங்களுக்கு பழைய ஏற்பாடில் நிச்சயமாக ஒரு வசனம் கிடச்சிரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதை பிடிச்சிங்கன்னு அவங்க பேசி கிடப்பாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன்னு, அப்படி பேசுகிறவங்கள விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க அப்படியே இருக்கட்டும்.
அவங்க இருதயம் கடினமாகவே இருக்கட்டும். ஏனென்றால் அடுத்து எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வரைக்கும் வாசிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கன்ஸ் 2:9-11 வரைக்கும் பார்க்க போறோம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இங்க பாருங்களேன், அக்கிரமக்காரன் வரும் பொழுது, இன்றைக்கு நிறைய திருச்சபைகளுக்குள்ளே நம்ம வீடுகளுக்குள்ளே வரும் பொழுது அவன் எப்படி வருவானா, வல்லமையோட வருவான். பொய்யான என்னது வருவான், அற்புதங்கள் நடக்கும். பொய்யான அற்புதங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும் பொழுது சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு, பிதா குமார, இந்த 3மே இல்லாத எந்த இடத்துல அற்புதம் நடந்தாலும் அது அற்புதமா எடுத்துக்கொள்ளவே கூடாது. இந்த 3மே உச்சரிக்கப்படாத ஒரு இடத்துல ரட்சிப்பு வருகிறது என்றால் அது ரட்சிப்பே கிடையாது. இந்த 3மே உச்சரிக்கப்படாத ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அது ஞானஸ்தானமே. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் பல திருச்சபைகளில் பொய்யான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வாசிங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். இங்க பாருங்கள், என்ன தெரியுமா பண்றான், பொய்யான அன்பை விதைச்சி அதுக்கு ஒரு கூட்டத்தை ரட்சிப்புகளை கொண்டு வந்துடுறான். பிசாசோடைய தந்திரங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா பண்றான், பொய்யான அற்புதங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான வல்லமையை வெளிப்படுத்துகிறது போலவே அவனுக்கு ஒரு பொய்யான அன்பை வெளிப்படுத்தி ஒரு திரளான கூட்டத்தை உண்டு பண்ணி அவங்கள எங்க போறாங்களா, வாசிங்க 11, 12 வாசம் முடிச்சுங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு. இங்க பாருங்களேன், சத்தியத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், விசுவாசிக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இருக்கிறப்பாங்க, நீங்கள் மற்ற கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கிற மற்றவங்களை விட்டுருங்களேன். மற்றவங்கன்னா நீங்கள் நம்ம சொல்கிற போல் ஒரு சிஎஸ்ஐக்காரங்களோ ஆர்சிக்காரங்களோ விட்டுருங்களேன். அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை விட்டு போகவே மாட்டாங்க. தெரியுமா அவங்களுக்கு? எவ்வளோ பெரிய ஃபாதராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியத்தை வாசிக்காமல் அவர் சொந்தமாக வாசிக்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆர்சி கோயிலில் வாசிக்கவே முடியாது. அவர் பூசையில் அங்கே என்ன சொல்லணுமோ அதுதான் சொல்லணும். அவர் சுயமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அடுத்த வாரம் அந்த ஃபாதர் அங்கே இருக்க மாட்டார். ஐயரும் அப்படிதான். எங்க சிஎஸ்சி கோயிலில் அவர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதான் சொல்லணும். அப்போது அந்த 2 இடத்துல அவரை சீக்கிரம் ஏமாற்ற முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்குள்ளேயே போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஏமாத்திரப்படுகிற விஷயங்கள்லாம் எங்கே தெரியுமா, பெந்தகோஸ்தக்காரர்கிட்ட தான். பெந்தகோஸ்தக்காரங்கிட்ட தான் பிசாசு தந்திரமா கொண்டு வந்து விசுவாசத்துக்கு சத்தியத்துக்கு விரோதமாகவே செயல்பட ஆரம்பிச்சுவான். சத்தியத்துக்கு விரோதமான பல காரியங்களை நம்மை அறியாமலே நம்ம இருதயத்தில் நுழைப்பது தான் அவனுடைய வேலை. அதான் முதல் தந்திரம். தந்திரத்துடைய முதல் விஷயம் தெரியுமா, நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது அதை அங்கீகரித்து கொள்வதற்கோ இடம் கொடுக்காம நம்ம இருதயத்தை அவன் பண்ணுவான், பிசாசு கடினப்படுத்திடுவான். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னா, அல்லது வேதவசனம் ஆவியானவரே டைரக்டா நம்மளோட பேசினாலோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம மனதை அவன் விடவே மாட்டான். இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் கடைசியில் அவங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டுகிற என்ன இடமா, ஆக்கினை தீர்ப்பு காத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் எந்த பிரசங்க கேட்டாலும் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியங்கள் கேட்டாலும் வேத சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா விலகி ஓடிடு. 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது, பரியாச இடத்துல உட்காராம தெரிச்சு ஓடுந்து. இன்றைக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டமே யார் தெரியுமா, பெந்தகோஸ்த கூட்டம் தவிர வேற எந்த கூட்டமும் உட்காராது. இது ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப அவமானம் ஒரு காரியம். ஏன் தெரியுமா, நம்ம தான் எப்படிப்பட்ட கூத்தாடி வந்தாலும், எப்படிப்பட்ட மந்திரகாரம் வந்தாலும், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதுல சத்தியம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா, பிசாசு நம்மளுடைய மனக்கண்களை கடினப்படுத்தி இருக்கிறார், மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவனுக்கு பிடிச்ச வழியில அவனுக்கு ஒரு கூட்டம் திரட்டி கொண்டு அந்த கூட்டம் முழுதுமா எங்க கொண்டு போய் சேர்ப்பானா, ஆக்கினை தீர்ப்புகளை சேர்த்துருவா. அமெரிக்கா நாடுகளில் பல தீர்க்கதரிசிகள் எழுந்தார்கள். நீங்க புக் ஆஃப் ப்ராஃபிட்ஸை வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா பல தீர்க்கதரிசிகள் எழுந்தார்கள், பல அற்புதங்கள் செய்கிறவர்கள் எழுந்தார்கள்.
செத்தவனை உயிரோட கொண்டு வந்த அநேக போதகர்கள் இருந்தாங்க. ஆனா எல்லாம் எங்க இருக்கிறாங்க இப்போ? யாருக்குமே தெரியாது. யாருக்குமே. காரணம் என்னவென்றால் பிசாசு தந்திரமாய் நாகரிகமாய் அவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். இதை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீடுகளிலே அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்ம வாசிக்கும் போது பைபிளை வாசிக்க மாட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், பைபிளை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? நேரமே இருக்காது. ஆனால் வீட்டில் கேள்வி பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வேற டிவியே ஓடாதுங்க, வெறும் ஆசீர்வாதம் டிவி தான் ஓடும். அது ஆசீர்வாதம் டிவியில், அது ஆப்பு டிவி. நல்லா தெரிஞ்சுங்க, அதில் வர்ற சத்தியங்கள் எல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் உங்களை ஏமாத்துவதற்கு பிசாச தந்திரமாய் செயல்படுகிறான். நான் சொன்னது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால முக்காடு நீங்கி நம்ம கையில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிசாசு அதை வாசிக்க விடாதபடி தந்திரமா செயல்படும். என்ன தெரியுமா சொல்லுவான்? அதான் ஃபோனில் வந்துருச்சு இல்லை. பல பேரை கேளுங்களேன், பைபிள் வாசம் இல்லை பிரதர், நான் போகும்போதே ஹெட்ஃபோனில் கேட்டுன்னு போயிடுவேன். ஹெட்ஃபோனில் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் அவங்க ஐபேட்லேயும் தான் என்ன பண்ணுறாங்க? பைபிளையே வாசிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பைபிள்? ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே டெக்னாலஜியை எவன் மண்டையிலாவது உதிச்சு எல்லாருக்கும் பைபிளுக்கு பதில் ஐபேடாக கொடுத்துருங்கடா, எல்லாம் பைபிள் எடுத்துன்னு போவானா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் தெரியுமா? பிசாசு பல காரியங்களை தந்திரமாய் செயல்படுவான். இன்றைக்கு நீங்கள் டெக்னாலஜிக்கலாக வாசிக்கிற பல விஷயங்கள் மாற்றப்பட்டு அது பிசாசு கொண்டு வருகிறான். தெரியுமா உங்களுக்கு? பல சத்தியங்கள் நீங்கள் போய் தேடி பார்ப்பீங்க அப்படின்னா வேதத்துக்கு புறமான சத்தியங்கள் தெளிவாக பிசாசை கொண்டு வரான். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம சொல்கிறது நான் போகும்போதெல்லாம் பஸ்ஸில் போகும்போது கூட பைபிள் தாங்க கேட்டு போவேன். கேளு, அப்படியே போவேன். பஸ்ஸில் சொன்னேன் வேலைக்கு. நீங்கள் எங்கன்னா நினச்சிங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. எத்தனை பேர் நம்ம பஸ்ஸில் போகும்போது பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்? இல்லை பிரதர், நாங்கள் காதிலே கேட்டுன்னு போயிடுவோம். காதிலே பிசாசு செய்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட விட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத உங்ககிட்ட விட்டுறேன். அப்படி என்றால் இது தந்திரமாக அவன் செய்கிற 4 விஷயத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பலனுக்குள்ளே போகலாம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 26:18 வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. இங்கே பாருங்களேன், முதல்ல ஒரு சரியான சத்தியம் என்பது என்ன தெரியுமாங்க? விசுவாசத்தினால வருகிற காரியங்கள் என்னவென்றால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டலுக்குரிய சுதந்திரத்தையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் சுத்திகரிப்பும் ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவை. பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலிருந்து அனுப்புகிறேன் என்றார். பாருங்களேன், பிசாசு இன்னைக்கு நாகரிகமா கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா? நீ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்ட, அன்னைக்கே ஞானஸ்தானம் எடுத்துட்ட, அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் மேல வந்துட்டாரு, அதனால திரும்ப நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நாகரிகமான சுவிசேஷங்கள், நீ அன்றைக்கே உன் மேல ஆவியானவர் வந்துட்டாரு, அன்றைக்கே நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட, அதனால நீ இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய பாவத்துக்காய் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஞாயிறு தோறும் நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. காரணம் என்ன? நீ தான் பரிசுத்தவான் கூட்டமாச்ச. நம்மளாம் யாரா? பரிசுத்தவான்கள் கூட்டம். ஆனால் வேதம் அப்படி அல்ல. வேதம் அதை சொல்லல. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு கூடுகையிலும், ஒவ்வொரு சமூகத்தில் வரும்பொழுது, ஒவ்வொரு தடையும் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது நீ நான் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியம் இருக்குன்னு நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியமானதா இருக்கிறது. எவ்ரி டைம் when you come into the presence of God, நீ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கடந்த நாட்களில் செய்த என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுமா? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. 2வது பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. 3வது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தம் வந்த பிறகுதான் சுத்திகரிப்பே வருகிறதா இருக்கிறது. சில ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி தெரியுமா? பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க, பரிசுத்தமாக்கப்படுவாங்க, ஆனா சுத்திகரிப்பு என்பது வராமலே போய்விடுகிறதா இருக்கிறது. இது எப்படி தெரியுமா இருக்குது? நல்ல பாத்திரத்தை எடுத்து பால் காய்க்கணும்னு வச்சுங்களேன், பாத்திரத்தை எடுத்து நம்ம கழுவிட்டு தான் அடுப்பு மேலே வைப்போம். அடுப்பு மேலே வச்ச பிறகு
அதை காய விடாமே நீங்க பாலை ஊத்துங்களேன், என்ன ஆகும்? பால் முக்கால்வாசி திரிஞ்சிடும், இல்லை கெட்டு போயிடும். ஆனால் வீட்டில் உண்மையாக காஃபி போடுறோன்னா திறம் பண்ணுவாங்க, அந்த குண்டானில் இருக்கிற தண்ணியெல்லாம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கறத பார்த்தா, பாஸ்டர் எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்விக்கியில் மட்டும்தான் பாஸ்டர் காஃபி வாங்கி குடிக்கிறோம். ஒருத்தன் வந்துக்கிறான், காலையில் 6 மணிக்கு கவு தட்டி சுட சுட காஃபி கொடுப்பான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்க்குறது அப்படி தான் இருக்குது. நாங்கள் காஃபிலாம் போட்டதே இல்லை. அப்படியே வேணும்னா எதிர்க்க இருக்க டீ கடையில் போயிட்டு சொம்பில் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. எப்படியே விட்டுருங்க, அது உங்கள் விட்டுப்போம். நீங்கள் எப்படி காப்பி குடிச்சாங்கன்னா குடிக்கலன்னா என்ன, குடிக்கலாம் ரொம்ப சந்தோஷம். அப்போது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன ஆகணுமா? காஞ்ச பிறகு தான் பாலை ஊற்றணும். அப்போ தான் பால் கெட்டாமல் காஃபி நேர்த்தியாக வரும். இன்றைக்கி நம்மளாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? வந்த உடனே பாவம் மன்னிப்புன்ற கழுவுதல் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அடுப்பு மேலேயே எடுத்து வச்சிடுறோம். ஆனால் தண்ணி காஞ்சி போகிற வரைக்கும் விடுறதே கிடையாது. சுத்திகரிக்கப்படுவதற்கு விடுவதே கிடையாது. சுத்திகரிப்பு வந்த பிறகுதான் ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் கிரியை செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தாவினர் கிரியை செய்யணும், பரிசுத்தாவினர் பலமாக உனக்குள்ள இருக்கணும்னா, இந்த 3 காரியமும் ஒவ்வொரு தருணத்திலையும் நீ ஆண்டோட பிரச்சனத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொரு தருணத்திலையும் செய்யப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீ உன் பாவத்துக்காய் மன்னிப்பு கேட்டாயா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. 2வது, நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாயா, கழுவப்பட்டிருக்கிறாயா, 3வது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாயா. இந்த 3மே இப்ப இருக்கிற நாகரிகமான எந்த சுவிசேஷத்திலையும் கிடையாது. எந்த சுவிசேஷத்திலையும் கிடையாது. நீங்க வேணா போய் பாருங்களேன், அவங்க சுத்திகரிப்பை பத்தி பேசவே மாட்டாங்க. சுத்திகரிப்பை பத்தி பேசுவதெல்லாம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? சட்டியில் இருந்தால் தானே கரண்டியில் வரும். ஆண்டவர் உன்னை குடுங்கள், அப்பொழுது நல்ல வசனம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். குடுங்கள் அப்பொழுது. முதல்ல எதை கொடுக்கணும்னு தெரியாமே நம்ம குத்துனுக்கிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரில. வருஷந்தோறும் போய் மொட்டையை போட்டுட்டு வந்துட்டா அவர் மிஸ்டர் வெங்கி எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவாருன்னு நினச்சினுக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி இங்கே வந்த உடனே காணிக்கை போட்டால் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டவர் அந்த கொடுக்கறத பற்றி பேசலை, உன்னை ஆண்டவருக்கு பரிசுத்தமாக கொடு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. உன் கையில் இருக்கிற பணமும், உன்னுடைய தாளந்தோ, உன்னுடைய அறிவோ, மூளையோ, இயேசுநாதர் எப்படி தெரியுமாங்க? முட்டா பசங்களை வச்சு ஞானிகளை வெக்கப்படுத்துறவர். யார் தெரியுமா முட்டா பையன்? பேதுரு தான். பேதுரு போல ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, குண்டக மண்டக கேவலமாக கேள்வி கேட்குற ஆளே இருக்காது. அவ்வளோ கேள்வி கேட்டு வச்சிருப்பான் ஆண்டவரை. கூட இருக்கிறது யாருன்னு தெரியல. 12 வயசுல இருந்து பிரசங்கம் பண்றாரு. 30 வயசுல இருந்து அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கூட இவன் வந்த முதல் நாள்ல இருந்து விலை உயர்ந்த டேஸ்டான திராட்சை ரசத்தை குடிச்சவன் கேள்வி கேட்கிற நேரத்தை எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி எப்படா கேள்வி கேட்ப நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனை வைத்து தான் ராஜாக்களை அசிங்கப்படுத்தினார். உன்னை என்னையும் நீ நினச்சிக்கிற உன் திறமை வேணும், அறிவு வேணும், பணம் வேணும், அதுதான் ஆண்டுக்கு தேவைன்னா அது தேவையே இல்லை. அது மொத்தம் இந்த உலகத்தின் குப்பையாய் எண்ணுகிறார். ஆண்டருக்கு தேவை உன் இருதயமும் உன் ஆத்துமாவும் சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கிறதா. இன்றைக்கு அதை தான் பிசாசு என்ன பண்றான்? தந்திரமா இடம் கொடுக்காம, சுத்திகரிக்கப்பட விடாம, நம்ம பரிசுத்தமாக்கப்பட விடாம அங்கேயே முட்டுக்கட்டை போட்டுறான். அழகா முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திடுறான். ஏன் தெரியுமா? நீ சுத்திகரிக்கப்பட்டு விட்டாய் என்றால் பரிசுத்தாவினுடைய பலன் உன்மேல வந்து அசைய ஆரம்பித்து விடும். முதல் பலன் என்னவென்றால், எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் 4:8 பார்க்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க பாருங்களேன், 8 முக்கியமான காரியங்கள் சொல்லியிருக்கு. நான் ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 8 முக்கியமான காரியங்கள் நீங்க ஒரு பேனால நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்புறமா வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். இந்த 8மே கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கணும். இந்த 8மே என்ன பண்ணுமா? யாருக்குள்ள இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த 8ல ஒண்ணு கூட இராதபடி பார்த்து கொள்ளுகிறது யாருடைய வேலைனா? பிசாசுடைய வேலை.
பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த 8மே எப்ப தெரியுமா வரும்? நீ சுத்திகரிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை எல்லாம், அசுசையான காரியங்கள் எல்லாம், துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம், பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத எல்லா கிரியைகளையும் அவன் கொல்லும் பொழுது தானாக இந்த 8 குணாதிசயங்களோ பலனாய் மாறிவிடும். ஒண்ணுமே இல்லை. அதுல எதனா ஒன்று எடுத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப ஒண்ணுமே இல்லை, உண்மையுள்ளவைகள் எவையோ அதை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க உண்மையானதை மட்டும் தான் எடுத்துக்கீங்கன்னு வச்சுங்களேன், பிசாசு உங்களை ஏமாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு தெரியும். எவ்வளவு தந்திரங்கள் பண்ணினாலும், எவ்வளவு மேட்சிக்கு பண்ணி வித்த பண்ணி எவ்வளவு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் உண்மை வேத வசனம் தான் அப்படின்றத உங்க வாழ்க்கையில தெளிவா இருப்பீங்க அப்படின்னா பிசாசு உங்களை ஏமாற்ற முடியாது. ஏமாத்தவே நீங்க ஏமாறவும் மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா உங்க கையில வேத வசனம் இருக்கிறது. வேதத்தை நீங்க தினமும் வாசிக்கிறீங்க. ஒருத்த முரம்பா காரியங்களை, வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்களை பிசாசு உங்க காதுல போட்டாலும் அல்லது உங்க இதயத்துல சிந்திக்க வைத்தாலும் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது பிசாசு தோத்து போயிடுவான். பிசாசு இன்னைக்கு நிறைய ஆவிக்கிற பிள்ளைங்க உண்மைனா நினை தெரியாது. உண்மை என்ன தெரியுமாங்க? நம்ம கையில இருக்க வேத வசனம் அன்றி வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 8 காரியங்களும் ரொம்ப அவசியமான பலன். இதுல 8ல 1 நீங்க பலசாலியா இருந்தா, ஒன்னே 1ல நீங்க பலசாலியா இருக்கிறீங்க. இல்லைங்க நாங்கள் புகழ் எதுவோ அதையே தேடுகிறோம் அப்படின்னா, புகழ் என்ன தெரியுமாங்க? பரலோக ராஜ்யத்தின் வேலை தான் புகழாய் இருக்கிறது. இயேசுடைய நாமம் தான் புகழா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமம் மாத்திரம் பிரதிபலிக்கிறது. நீங்க உங்களை பார்க்கும்பொழுது வந்துட்டாங்க, இயேசு வந்துட்டான் அப்படின்னு எவனா சொல்றான்னா சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன் தெரியுமா? உன்னை பார்த்து கிறிஸ்தவன் வரான், பொய் புழுவுறன் வரான் அப்படின்றத விட இயேசு வரான்னு சொன்னா நீ இயேசுடைய நாமத்தை என்ன பண்ற? புகழாரும் சூட்டி கொண்டிருக்கிறார். அப்போ உன்னை பார்க்கும்பொழுது எது வெளிப்படுகிறதோ அது உனக்கு பலனாய் மாறிவிடும். பிசாசு தானாகவே வெட்கப்படுவான், தானாகவே ஓடி போயிடுவான். நீ எதை பிடித்து கொண்டு இன்றைக்கு பிசாசு உன்னை வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது ஒரு பலனான காரியத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 1 பீட்டர் 3:8-9 பார்க்கலாம். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அறிந்து ஆசீர்வதியுங்கள். இங்க பாருங்களேன், ரெண்டாவது ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமாங்க? the strength that Holy Spirit gives inside us. எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருப்போமா? உருமனமா இருப்போம். உருமனமா சகோதர ஸ்நேகத்தோடு இருப்போம். அதை விட இன்னொரு படி 9ஆம் வசனத்துல சொல்லுகிறது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீன சரி கட்டாமல் நம்ம என்ன பண்ணுவோமா? அவங்கள ஆசீர்வதிப்போம். இன்னைக்கு பிசாசு செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமாங்க? உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ரூம் போட்டு யோசிப்போம், எங்க அவன் விழுவான் தேடு, எந்த இடத்துல அடிச்சா அவனை நம்ம அசிங்கப்படுத்தலாம். பிசாசு சொல்லி கொடுக்கறது அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. 1 சொல்லிட்டு பாருங்களேன், 9 சொல்றதுக்கு காத்துன்னு இருப்பாங்க. அதே போல நீங்க யாரையாவது ஏதோ ஒரு வாரம் நீங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல சோத்திரம் சொல்லாமல் போயிட்டீங்க, நடக்கிறது தானே, நடக்காத காரியம் இல்லை. இப்போ இங்கேருந்து வெளியே போகிறீங்க, சர்ச்சை முடிஞ்சு போகும்போது உங்கள் கூட ஆவியானவர் பேசி குத்தப்பட்டு, ஐயோ இன்னைக்கு போய் ஒப்பு குத்து எப்படின்னா திரும்ப பலத்தை வாங்கிக்கணும்னு நீங்கள் போகிறீங்க. திடீர்னு யாராவது ஒருத்தர் சோத்திரம் பண்ணுறாங்க, நீங்கள் கவனிக்கல. நம்மளால நம்ம பண்ணுவோம், சோத்திரம் பண்ணவன் அடுத்த வாரம் நீங்கள் பார்த்தா கூட என்ன பண்ணுறது? வந்துச்சு, போன வாரம் நான் சொல்லிச்சா, இந்த வாரம் இதுக்கு போய் சொல்லணுமா? நம்ம எந்த மூஞ்சி எடுத்துன்னு வந்துக்குது? உங்களை சொல்லலை, பல வெளியே உங்களை நான் சொல்கிறேன், மண்டை பத்திரம். உங்களை நான் சொன்னால் எனக்கு மண்டை பயம். இப்படி சொல்லுகிற காரியம் யார் தெரியுமா கொண்டு வரது? பிசாசுடைய தந்திரம். இந்த தந்திரத்தை நமக்கு தெரியவே இல்லை.
ஆனா ஆவியானவர் நம்ம சொல்லி கொடுப்பாரு, தீமைக்கு உதாசீனத்துக்கு நீ சரி கட்டாம அவனை ஆசீர்வதி. அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் பலனு. உனக்கு ஒருத்தன் தீமை செய்யறானா அவனை நீ என்ன பண்ணுமா? வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்லவே மாட்டீங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்குது? பிசாசு ஜெயிக்கிற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு குத்து சண்டை எனக்கும் அவனுக்கும் தான். அவனை என்ன பண்ணுமா? ஒருத்தவங்களுக்கு தீமை செஞ்சா திரும்ப வாய்ப்பே இல்லை, அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. தீமை செய்கிறவனை நீ என்ன தெரியுமா பண்ணும்? ஆசீர்வதிக்கணும். எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கணும்? அவனுக்கு நன்மை செய். அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா ஆளா போய் உட்காந்துறேன், அவன் என்ன பண்ணுவான்? உன்னை வானும் கூப்பிட முடியாது, போனும் சொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு பெரிய டெக்னிக். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கேட்டுங்க. நான் எல்லா வீட்டுக்கும் எந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நானும் மூப்புறோம் ஆளா போய் உட்காந்துருவோம். நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கு இல்லைன்னா நீங்கள் ஃபங்க்ஷனே தொடங்கி இருக்க மாட்டீங்க, 5 நிமிஷம் முன்னாடியே நானும் அவர் உட்காந்துருவோம். உங்களுக்கு அப்போ தலையும் காலம் புரியாது. பாஸ்ட் வந்துருக்காரு, எட்ரா தொடப்ப கட்டேன், எனக்கா மூப்பருக்கா தெரியாது, இப்படியெல்லாம் பேசுவீங்க. இருந்தாலும் நாங்கள் அமைதியாக உட்காந்து இருப்போம். ஏன் தெரியுமா? பிசாசு வெக்கப்படும்படியா. அப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, அவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுத்து தீமையா பேசினவன், அவ்வளவு நாள் உங்களுக்கு தீமை செய்யணும்னு எண்ணினவன், நீ அவன் வீட்டில் போயிட்டு நிற்கும் போதே அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் நிர்மூலமாக்கி உடைக்கப்படும். ஆனா நம்ம செய்யறதே இல்லை. அவன் வரல என் வீட்டுக்கு, வரனா பாரு, அவன் வீட்டில் அவன் பொண்ணு கல்யாணம் ஆகும், சத்தியமா வரமாட்டான். பாஸ்டர் நீங்க பாத்துங்க, எழுதி வச்சுங்க, என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை, ஜபத்துக்கு வரவே இல்லை. நீ வச்ச ஜபம் என்ன தெரியுமா? 16ஆம் நாள் 2ஆம் வருஷம் கூட்ட காரியத்துக்கு ஜபத்துக்கு வச்சிருப்பேன். சில வீடுகளில் 10 வருஷம் காரிய ஜபம் வைப்பாங்க. காரிய ஜபம் தானே அது. என்ன ஜபங்க? சரி, ஏதோ ஒரு ஜபம் உங்கள் வாட்டத்துக்கு விட்டுறேன். ஆறுதல் கூட்டம் ஆண்டவருக்கு உங்களே அழைக்கிறா, அப்படியே பேசும். ஆறுதல் கூட்டம் என் வீட்டில் வைத்தேன், ஆனால் அந்த விசுவாசி வராத காரணத்தினால் அவங்க வீட்டில் எந்த ஜபம் இருந்தாலும் நான் செல்லுவதே கிடையாது. இதை ஃபோன் பண்ணி வேற எனக்கே சொல்றது. உங்களை குறித்து எவ்வளோ அருமையான சாட்சி. இப்படி ஒரு சாட்சி நீங்க கேட்டதே இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நீ பிசாசு அப்படிப்பட்ட தந்திரங்களை கொண்டு வரும்பொழுது நீ அவனை ஆசீர்வதிப்பதற்காக, உனக்கு தீமை செய்தவனுக்கு ஆசீர்வதிப்பதற்காக உன்னை உதாசீனப்படுத்துகிற இடத்துல நீ தானா போய் நில்லு. உன்னை கண்டுக்கவே இல்லையா? நீ ஏன் சோறு எடுத்து போடு, நீ ஏன் இலையேடு, நீ ஏன் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லு. கடைசியில சாப்பிட்டுட்டு நீ ஏந்து போயேன். அவன் அடுத்தது உன்னை அடுத்த தடவை உன்னை பார்க்கும்பொழுது தானாகவே வந்து பேசுவான். ஏன் தெரியுமா? உள்ள மனசாட்சி குத்தும். கூப்பிடவே இல்லை, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சோறு போகிறதுலேருந்து இலையெடுத்து போட்டு பெருகி விட்டு போன வரைக்கும் அவன் இருந்தான் பொழுது, உன்னை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசே அவனை குத்துவான். அவனுக்குள்ள என்ன இருக்குமா? பிசாசே அவனை குத்துவான். அப்போ வேதம் சொல்லுகிறது இது ஒரு பெரிய பலன், பிசாசை அடிப்பதற்கான பலன். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படி செய்வதே இல்லை. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டினா நான் 9 வார்த்தையை டன்னு கணக்கில் வச்சிருக்கிறேன் தான் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறோம். நீ என்னை உதாசீனப்படுத்திட்ட அப்படின்னா நான் உன்னை எங்கெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ படுத்துவேன். அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பலன். அதுவும் வேத வசனத்தோட படுத்துவேன், சும்மாலாம் படுத்த மாட்டேன். இப்படியெல்லாம் சொல்லுவீர்கள் என்றால் அது பலன் அல்ல, பிசாசின் தந்திரங்கள். இன்றைக்காவது புரிந்து கொள்ளுங்க, நம்ம போகிற இடம் ரொம்ப நல்ல இடம். நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அருமையான ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம கரம் பிடிக்கும் பொழுது, பேர் சொல்லி அழைக்கும் பொழுது, உன்னையும் என்னையும் அவருடைய குமாரன் குமாரத்தி என்றே அழைத்தார். வேலைக்காரன் வேலைக்காரின்னு யாரையும் கூப்பிடல. என்னை ஏன்டா எஜமான் சொல்றேன்னு சொன்னவர். இன்னைக்கு இருக்கிற எஜமான்னு நீ சொல்லலைன்னா உனக்கு வேலை கிடையாது. தெரியுமா உனக்கு? நீங்க போய் ஆபீஸ்ல போய் மேடம் சார் அப்படின்னு சொல்லலைன்னா வேலை கிடையாது. இன்னைக்கு நிறைய ஆபீஸுகள்ல நீங்க அங்க போயிட்டு அண்ணா அக்கான்னு சொல்லி பாருங்களேன், மரியாதை. நானும் உனக்கு அண்ணனா, எப்போ நீ நானும் ஒரே அம்மா வயதில் பிறந்தோம், நிறைய ஆபீஸ்ல கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நான் உன் தகப்பனாக இருக்கிறேன், நீ எனக்கு சகோதரனாக இருக்கிறா, நீ எனக்கு நண்பனாக இருக்கிறா, அப்படி அழைக்கிற ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ணுறோமா? ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஏமாத்திரத்தை நிறுத்துங்க. உங்களுடைய யுத்தங்கள் பலமாக இருக்கும். பிசாசு தந்திரங்கள் வேற லெவலில் கொண்டு வருவான். ஆனால் பலன்
பரிசுத்தாவியானவர் தருகிறவராயிருக்க. கடைசியா ஒரு காரியத்தை வாசித்து முடிச்சலாம். எபேசியர் 3:16 வாசிக்கலாம். புக் ஆஃப் எபிஷியன்ஸ் 3:16 மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இங்க பாருங்களேன், எங்க தெரியுமா பலன் வரணும்? உள்ளான மனுஷன் என்ன பண்ணுமா? வல்லமையினால பலப்பட வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க பலப்பட வேண்டும் என்றால், உனக்கு எதிராய் வருகிற தந்திரங்களில நீ நிர்மூலமாக்கணும், அல்லது எதிராய் வருகிற பிசாச ஒரே அடியில நாக் அவுட் அடிச்சு அந்த நாளை நீ ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்றால், உள்ளான மனிதன் அவன் என்ன பண்ணுமா? வல்லமையாய் பலப்பட வேண்டியது அவசியமானதா இருக்கு. பலப்படுகிறான். ஒவ்வொரு வேத வசனம் கேட்கும் பொழுது, சத்தியங்கள் கேட்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவனாய் இருக்கிறார். ஆனா உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுகிறானா? உன்னதத்தின் ஆவியானவர் நமக்கு இடம் கொடுத்து அவன் நம்மை சுத்திகரிப்பதற்காக பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரித்து அழகான பலனுள்ளவனாய் வைக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு உன்னை என்னை அழைத்தவர் பெரியவராயிருக்கிறார். அவர் அழைத்த நோக்கம் பெரிய நோக்கம். அவர் நமக்காய் வைத்திருக்கிற பாதை அருமையான பாதை. உன்னை என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காரியங்கள் பல காரியங்கள் இருக்கு. உன்னை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பிசாசு தந்திரமா நம்மளை அங்கேயே தள்ளி விட்டு போயிருக்கான் பாருங்க. எழும்ப முடியாம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையும் அல்லது பிசாசு கொண்டு வர தந்திரங்களை அறியாமல நம்ம அங்கேயே பிடிவாதமா மனதை கடினப்படுத்தி கொண்டு கண்களை குருடாக்கி கொண்டு இருட்டிலேயே அமர வைத்து பேரு அவங்க கிறிஸ்தவங்கன்னு முத்திரை குறித்து வச்சிருக்கிறான். வேற எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நீ நானும் அப்படி அல்ல, பலமுள்ளவர்களாய் மாறப்போகிறோம். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்தாவியானவர் உன்னை சுத்திகரிக்க நீ இடம் கொடுப்பது ரொம்ப அவசியமானதாக இருக்கு. நம்ம வருவதெல்லாம் சரிதான், ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவது சரிதான், பரிசுத்தவான்கள் என்ற முத்திரை இருப்பது சரிதான், நீ நானும் மனம் திரும்புவது சரிதான். ஆனா நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாயா? As long as you are holy, you have to cleanse yourself every day. ஏனென்றால் இந்த மாம்சமான சரீரம் எப்ப வேணா அசுத்தமான காரியங்கள் வந்து ஒட்டி கொள்வதற்கு, அல்லது கொண்டு வந்து இருதயத்தில் விதைப்பதற்கு, அல்லது கண்களில் காட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவது அவனுடைய தந்திரமாய் இருக்கிறது. அந்த தந்திரத்தை இன்றைக்கு நீ நானும் புரிஞ்சுக்கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். எதனா ஒன்று 8 காரியங்கள் பார்த்தோம். பலனான காரியம் ஒன்று இருந்தா போதுங்க. ஒன்னே ஒன்று. எது நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்படுமோ, எது நமக்கு உகுந்ததாய் இருக்கிறதோ, இல்லைங்க என்னால் நல்லது செய்ய முடியுங்க, நற்கீர்த்தி என் வாழ்க்கையில் இருக்கு, நான் எப்பவுமே நல்லது செய்வேங்க, தீமை செய்கிறவனுக்கும் நல்லது செய்வேன் அப்படின்னா பிசாசு வெக்கப்படுவான், அவன் தோர்த்து விடுவான், அவன் அவமானப்பட்டு உங்களை விட்டு தூரம் ஓடிடுவான். ரெண்டாவது உங்ககிட்ட வரமாட்டான். உங்களுக்கு தீமை செய்தாலும் நன்மை செய்யலாம் நீங்க இருக்கும்பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விடாதபடி பிசாசு உங்களை பிடித்து வைத்திருப்பான் என்றால், உங்களுடைய மன கண்களை குருடாக்கி மனதை கடினப்படுத்தி வைத்திருப்பான் என்றால், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் இன்றைக்கு அழகாய் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். சுத்திகரிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாத்திரம் காயும் பொழுது, அந்த தண்ணி காயும் பொழுது அது ஒரு சத்தம் கேட்கும், அது ஒரு மாதிரி மொரன்னு இருக்கும். அந்த பாத்திரத்தை தொட்டோம் அப்படின்னா நம்ம விரலாம் சுடும். காரணம் என்னவென்றால் சுத்திகரிக்கப்படுகிற காரியம் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில ஆவியானவர் செய்யும் பொழுது ஆவியானுடைய பலன் உன் மேலே அழகாய் வந்து இருக்கும். ஆவியானுடைய பலன் உன் மேலே வந்து இருக்கும் பொழுது பிசாசு வெக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். உள்ளான மனிதன் வல்லமையான பலன் உன் மேலே வரும் பொழுது தானாகவே பிசாசு வெக்கப்படுகிறவன், தானாகவே உங்களை விட்டு ஓடி போகிறவன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது வேத வசனம் என்ற உண்மையினால அவனை ஒரே அடி அடிச்ச பொழுது பிசாசு அவனை அப்பால போ சாத்தான வேத வசனத்தை அன்றி வேற எதுவுமே நடக்காது என்று சொன்ன பொழுது அவன் வெட்கப்பட்டு ஓடி போனான். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட உண்மை நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பிசாசு வெட்கப்படும்படியா நீ நான் வாழும் பொழுது ஆவியானவர் மகிமைப்படுகிறவரா?
தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் காதுகளினாலோ கண்களினாலோ இருதயத்தினாலோ தந்திரங்களை அறியாம விட்டுறாதீங்க. நம்ம கையில வேத வசனம் இருக்கிறது. அதை தவிர வேற சத்தியம் கிடையாது. அதை தவிர்த்து வேற சத்தியம் கூடுதலும் கிடையாது, குறையவும் கிடையாது. நிறைவான வேதம் நம்மளுடைய கரத்துல இருக்கிறது. அந்த வேதத்தை மாத்திரம் வாசித்து வேதத்தின்படி மாத்திரம் வாழ்ந்தா போதும். நீயும் நானும் பிசாசையும் ஜெயிக்கலாம். போகிற பிரயாணமும் நேர்த்தியாய் பலனாய் ஆண்டவனுடைய வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, அவனுடைய தந்திரங்களை அறியாத நாங்க கிடையாது ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை அவனுடைய தந்திரம் தெரியாம நான் இந்த விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டேன், என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் அவன் நுழைச்சிருக்கிறான், என் சரீரத்தெல்லாம் தொட்டிருக்கிறான் என்று எண்ணுவார்கள் என்றால் மீண்டும் ஒரு விசை உடைய தழும்புகளால் எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய காயங்களை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை வைத்து எங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சங்கீதம் 91:11 படி எங்களை தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் கால்கள் இடராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் உம்முடைய கிருபை உம்முடைய கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உண்மை என்ற காரியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உள்ளாத மனிதன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய. இன்னையிலிருந்து நாங்கள் வாழும் பொழுது அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனுடைய எல்லா ட்ரிக்ஸுகளையும் தெரிந்து கொண்டு உத்தமனங்களாய் வாழ, சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வந்து சத்தியம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொருவருடைய இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.